சொல்லுங்க சார். என் பேர் சீனிவாசன், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். குரானில் இந்து கடவுளை பற்றியும் கிறிஸ்துவ கடவுளை பற்றியும் என்ன கூறுகிறது? சரி, சீனிவாசன் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, குரானில் இந்து கடவுளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவ கடவுளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கேட்குறாங்க. குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், இந்து கடவுள்னு யார் பேரும் குரானில் சொல்லப்படலை. இப்போ இந்துக்களில் கடவுளாக நினைக்கக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மா, ராமர், கிருஷ்ணர், இப்படிலாம் இந்து மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான எந்த ஒரு பெயரும் குரானில் இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியில இல்லை. அப்ப இந்து கடவுள் குறிப்பாக எதுவுமே சொல்லப்படவில்லை. அதே நேரத்தில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்க சிலைகளை வணங்காதீங்க, கல்லை வணங்காதீங்க, சூரியனை வணங்காதீங்க. நீங்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு கைகள் இருக்கிறத அது பிடிக்கிற கைகளா இருக்கு, அந்த வாய் பேசுமா, அந்த கால் நடக்குமா, இப்படிலாம் கேட்குது குரான். பொதுவாக லாஜிக்கா குரான் எப்படி கேட்குதுன்னா, அழகும் அர்ஜுனுன் எம்சூன பிஹா, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த இந்துக்களை நோக்கி கேட்கல, பொதுவாக சிலையை வணங்கக்கூடிய மக்களை நோக்கி குரான் கேட்கிறது. அழகும் அர்ஜுனுன் எம்சூன பிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா, கால் நீங்க படைக்கிறீங்க அது நடக்குமா, பேசுகிற வாய் இருக்கிறதா, அது மாதிரிலாம் பிடிக்கிற கை இருக்கிறதா, ஏன் நீங்கள் அதை வணங்குகிறீர்கள், இப்படி ஒரு பொதுவாக கேள்வி இருக்கே தவிர இந்து மதத்தின் கடவுளுங்கிற ஒரு அடிப்படையில் எந்த ஒரு விமர்சனமும் குரான்ல இல்லை. பொதுவாக கடவுளை நம்பும் போது கடவுளை இந்த மாதிரிலாம் நீங்க செய்யாதீங்க அப்படி இருக்கிறது. அடுத்ததாக இப்ப கடவுளை தூக்கம் இல்லை, கடவுளுக்கு மறதி இல்லை, கடவுளுக்கு மனைவி இல்லை, கடவுளுக்கு பிள்ளை குட்டி இல்லை எல்லாம் சொல்லப்படுகிறது. அதுல இந்து மதத்தில் அது மாதிரி அந்த நம்பிக்கை இருந்தால் அதை இஸ்லாம் மறுக்குன்னு சொல்லலாம், குறிப்பிட்டு சொல்லப்படலை. கடவுளுக்கு மனைவி இருப்பதாக நம்பினீர்களே ஆனால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளுக்கு பிள்ளை இருப்பதாக நம்பினால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் தூங்குறார் என்று நம்பினால் தூங்குறவன் கடவுளாக இருக்க முடியாது, எல்லா நேரத்திலும் கடவுள் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். மனுஷனுக்கு தான் பலவீனம் எல்லாம், கடவுளுக்கு பலவீனம் கிடையாது, ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர இந்து மத கடவுள் என்கிற அந்த குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. பொதுவாக கடவுள் சித்தாந்தத்துக்குள்ள இதுவும் அடங்கும். அதே நேரத்தில் கிறிஸ்துவ கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களை அழைத்து, ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதியில் இந்துக்கள் இல்லை, நபிகள் நாயகம் பிறந்த அந்த ஊரில் யூதர்கள் இருந்தார்கள், அவங்க வசித்த ஊரில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், சிலை வணங்கக்கூடிய பிற மக்கள் இருந்தார்கள். சிலை வணங்குற மக்களுக்கு சொன்ன கேள்விகள் உலகத்தில் எந்த மதத்தில் சிலை வணங்குறவங்க இருந்தாலும் அது பொருந்தும். அதே மாதிரி கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இருந்தார்கள். அவங்கள நோக்கி குரான் கேட்கிறது, நீங்கள் ஏன் இறைவன் விஷயத்தில் வரம்பு மீறுகிறீர்கள், இயேசுவை எதற்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு எதுக்கு மகன், கடவுளுக்கு எதுக்கு புள்ள, அவனுக்கு பொண்டாட்டியே இல்லையே, இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கிறிஸ்துவ மக்களை நோக்கி குரான் கேட்டது. அது குரான்ல இன்னைக்கு இருக்கிறது, குரான்ல அந்த வாசகங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப கடவுள் என்று நினைத்து விட்டீர்களே ஆனால் மனைவின்னு யாரை நினைச்சிடாதீங்க, மகன் என்று நினைச்சிடாதீங்க. அவர் இயேசு கடவுள் இல்லை, அவர் நல்ல மனிதர், என்னுடைய தூதர் அப்படி இருக்குது. இயேசுவை பற்றி எப்படி சொல்லப்படுதுன்னா, இயேசு என்னுடைய முகமது நபி எப்படி தூதராக இருக்கிறாரோ அது மாதிரி ஒரு கடவுளை சொல்வதற்கு நான் அனுப்பிய தூதர் இயேசு. நீங்கள் அவரை கடவுள் புள்ளன்ட்டீங்க, நான் அனுப்பிய ஒரு தூதர் தானே தவிர அவர் மனிதர் தானே தவிர கடவுள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கேள்வி கேட்கிறது, நீங்கள் கடவுள் குமாரன்னு சொல்கிறீர்களே, இயேசுவும் அவருடைய தாயாரும் கானாயா குலானி தாம், ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா, அது போதுமே கடவுள் இல்லைங்கிறதுக்குன்னு குரான் கேட்குது. நீ கடவுள்னு சொல்றீங்க, இயேசு சாப்பிட்டாரு, அவங்க அம்மா சாப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்களை எப்படி கடவுள்னு சொல்லுவீங்க? சாப்பிட்டாருங்க ஒரு நாகரிகமா சொல்லுவது, அதுல உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா மலை ஜலம்லாம் இருக்கு, அதில் அர்த்தம் அடங்கி இருக்கிறது. குரான மேம்போக்கா அது கேட்கிறது. சாப்பிட்டார்கள் என்ன அர்த்தம்? மலைஜலம் கழிப்பார்கள் அர்த்தம். அப்ப மலைஜலம் கழிக்கக்கூடிய சாப்பிடக்கூடியவர்கள் எப்படி கடவுளா இருப்பாங்க? இப்படி கிறிஸ்துவ மக்களை நோக்கியே கேட்குது. ஏன் கேட்குதுன்னா, இயேசு நல்ல மனிதர், அவர் கடவுளுடைய தூதர், முகமது நபியை போலவே ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னவர், அதை சொன்னதற்காக அந்த மக்களால் எதிர்க்கப்பட்டவர், அதனால அவரை கொள்வதற்கு முயற்சி பண்ணினார்கள் என்றெல்லாம் இஸ்லாம் அவர் இயேசுநாதரை நல்லா புகழ்ந்து சிலாகித்து சொல்லி ஒரு விஷயத்தை மட்டும் கடவுளுங்க, அவரும் என்னுடைய அடியார், முகமது நபியை போல அவர் ஒரு அடிமை, அவர் ஒரு மெசஞ்சர், அவர் மக்களுக்கு நல்வழிப்படுத்தின ஒரு தலைவர் என்று புகழ்ந்து விட்டு கடவுளாக்குற விஷயத்தை மட்டும் மறுத்திருக்கிறது. அது மாதிரி யூதர்கள் அங்கே இருந்தனால யூத கடவுள் கொள்கையை சொல்லி விமர்சனம் செஞ்சிருக்கிறது. நமக்கு இங்கே யூதர்கள் கிடையாது, ஆனா இந்துக்கள் அங்கே இல்லாதனால
பொதுவாக சிலை வணங்கின மக்களை நோக்கி கேட்ட கேள்விகளை நம்ம இன்னைக்கு இவங்களுக்கு பொருந்துவதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படித்தான் இருக்கே தவிர குறிப்பிட்ட 2 மதத்துக்கும் சொல்லப்படல.